கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இப்போ அவரை சார்ந்து அவரோட ரசிகர்களுக்கோ இல்லை அவரோட தந்தையாருக்கோ இல்லை அது இல்லாமல் அவர் குடும்பம் சார்ந்தோ இல்லை மற்ற உறவினர்களோ ரசிகர்களோ யாரும் அவரை வந்து இது சமூக வலைத்தளங்கள்லையும் பொது வெளியிலையும் சரி பிரச்சனையும் பார்க்கட்டும் எல்லாருமே அவங்க அப்பா கூட எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயா கூட இதை பற்றி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, என்னோட பையன் வந்து இப்போ ஒரு மாந்திரிகனை பொறுத்த வரைக்கும் அவனோட வாக்குங்கிறது தான் இங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, நடிகர் விஜய் அவர்கள் 2026 அரசியல் களம் காண்பார். ஒரு தமிழ்நாட்டு தேர்தலில் பெட்ரோ மீடியா அன்பர்களுக்கும் வராயணியை ஆசைப்படுறேன். வணக்கம். இப்போ இன்னைக்கு பேசப்படும் பொருள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடிகர் விஜய் அவர்கள். இப்போ அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இப்போ அவரை சார்ந்து அவரோட ரசிகர்களுக்கோ இல்லை அவரோட தந்தையாருக்கோ இல்லை அது இல்லாமல் அவர் குடும்பம் சார்ந்தோ இல்லை மற்ற உறவினர்களோ ரசிகர்களோ யாரும் அவரை வந்து நெருங்க முடியல, அவரை யாராலையும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியலைங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன அதுக்கு தடை, என்ன அதுக்கான பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா, அங்க அவர் வந்து நடிகர் விஜய் அவர்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இது சமூக வலைத்தளங்கள்லையும் பொது வெளியிலையும் சரி பிரச்சனையும் பார்க்கட்டும் எல்லாருமே அவங்க அப்பா கூட எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயா கூட இதை பத்தி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, என்னோட பையன் வந்து ஒரு சிலரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை நம்ம சமூக வலைத்தளங்களையும் சரி மற்ற விஷயத்திலையும் சரி பலமுறை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆமா, உண்மையிலேயே நடிகர் விஜய் அவர்கள் ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு. அது யாருங்கிறத இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேசும்படும் பொருளா இருக்கு. அதை வேணா நம்ம இப்போ வராகிட்ட உத்தரவு கேட்டு நான் அது யாருன்னு வேணா நான் ஒரு பிரச்சனை பார்த்து கூட நான் உறுதியாக சொல்ல முடியும். உறுதியிட்டு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு, அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படின்னு வேணா நான் சொல்ல முடியும். அது சார்ந்து வேணா நம்ம அதுக்குள்ள போகலாம். இப்போ ஒரு மாந்திரிகனை பொறுத்த வரைக்கும் அவனோட வாக்குங்கிறது தான் இங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு மாந்திரிகர் சொன்னா அந்த விஷயம் நடக்கணும். வாக்குப்பளிதுங்கிறது முக்கிய ஒரு விஷயம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, சரி இப்போ நீங்க வர நீங்க என்ன சொல்லி நடந்திருக்கு, இப்போ உங்களோட பேச்சை நாங்க எப்படி நம்புறது, இப்போ நீங்க சொல்றதை எப்படி நம்புறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ கடந்த ஒரு வருடமாக பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிச்சு வின் பண்ணி போவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வருட காலமா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்தியா கூட்டணியும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியும் சரி இவங்க 2 பேர்ல என்னென்ன நடக்கும், இந்தியா கூட்டணியில இருந்து யாரு 2 கட்சிகள் பிரதான கட்சிகள் வெளியே போவாங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருந்தோம். அது எல்லாமே நடந்தது. பாராளுமன்ற தேர்தலில் யாரு ஜெயிச்சு அடுத்தது 3வது முறையா பிரதமர் வருவார்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுதான் நடந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து யாரு பெரிய லெவல்ல ரோல் பண்ணுவாங்கன்னா டிஎம்கே தான் பெரிய லெவல்ல இங்க அறுவடை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி அதுதான் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம இங்க வந்து அது போல இங்க பிரதான எதிர்கட்சியை யார் வருவாங்க நம்ம சொல்லியிருந்தோம்னா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருப்பாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏணிப்படியா இருக்கும். அது இல்லாம ஒரு பெரிய உச்சத்தை தொடுவாங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம சொன்னது நடந்ததா இல்லையான்னு பார்த்தாக்க அவங்க எம்பி சீட்டு ஜெயிச்சு பாராளுமன்றம் போகலைனாலும் இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்து நம்ம ஒரு இங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா, அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா எம்பி ஆவாரு இல்ல மந்திரி ஆவார்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எம்பி ஆவார்னா அங்க அவருக்கு போட்டி இருந்தது, நம்ம அவர் எம்பி ஆகணும்னு நம்மளோட விருப்பம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா அவர் மந்திரி ஆவாருங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வச்சிருந்தோம். அதை இப்பதான் நம்ம சமயத்துல வச்சோம். ஆனா கண்டிப்பா அவர் வந்து மத்திய மந்திரியா கண்டிப்பா ஆவார். அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ ஆரம்ப காலத்திலேயே அவர் ஆகியிருக்கணும். அது ஏதோ காரணத்துல சூழ்நிலை தள்ளி போயிருச்சு. கண்டிப்பா ஒரு மத்திய மந்திரி ஆவாரு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொன்ன விஷயங்கள்
இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். அது சார்ந்துதான் நம்ம இப்போ ஒரு சில விஷயத்துக்காண்டி இப்போ நடிகர் விஜய் அவரோட அரசியல் களம், அவரோட 2026 தேர்தல் வருகை, அப்புறம் நீ எப்படி இருப்பாருங்கிற ஒரு சில விஷயத்த நம்ம உறுதியிட்டு சொல்றதுக்காகத்தான் நம்ம இப்ப இந்த விஷயத்த பிரசுரத்தை பார்த்தோம். இப்போ என்ன இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, நடிகர் விஜய் அவர்கள் 2026ல அரசியல் களம் காண்பார். ஒரு தமிழ்நாட்டு தேர்தல்ல ஒரு பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்குற அளவுக்கு வல்லமை அவருக்கு இருக்கு. இப்போ அது சார்ந்து இப்போ அடுத்த மாசம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா கட்சி மாநாடு துவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு மாந்திரிகனா இவர் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே கருத்து என்னன்னாக்கா, நீங்க 2025 பிற்பாதி முற்பாதியில வேண்டாம், பிற்பாதிக்கு பிறகு உங்களோட அரசியல் மாநாடும் சரி, அரசியல் சார்ந்த பல நிகழ்வும் சரி, அப்போ நீங்க தொட்டீங்கன்னாக்கா, இல்ல அப்போ உங்களோட முதல் ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா நீங்க பெரிய அளவுல வெற்றி பெறலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட வருகைங்கோ, இல்ல உங்க அரசியல் சார்ந்த நகர்வோ, இல்ல மாநாடோ, இது வந்து உங்களுக்கு தோல்வியோவோ, இல்லைன்னா உங்களோட இறங்குமுகமா தான் இருக்கும். இதுதான் நம்ம உறுதியா நம்ம சொல்ல முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த 2025 முற்பாதிக்கு உள்ள நீங்க விபத்துல சிக்கிறதுக்கு, அதாவது ஷூட்டிங்லயோ இல்ல மத்த விதமாவோ விபத்துல சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நீங்க சிக்கி இருக்கணும், இல்லைன்னா இனிமே சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனம், உங்களோட உடல் தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அப்புறம் நீங்க பொதுவா இன்னைக்கு இருக்கிற கேள்வி, உங்க ரசிகரும் சரி, உங்க தந்தையரும் சரி, உங்க குடும்பமும் சரி, மத்த உங்க நண்பரும் சரி, மெயினா உங்களுக்கு, அதாவது இப்ப கட்சிக்காரங்க முதற்கொண்டு, அதாவது அடுத்த கட்சி வேற கட்சி உங்களை கூட்டணிக்காக முற்பட்டா கூட, நான் இவர் சீமான் அவர்கள் கூட, செந்தமிழ் சீமான் அவர்கள் கூட கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முற்பட்டா கூட, உங்களுக்கு இடையா இருக்கிறது, தடையா இருக்கிற ஒரு மனிதர் தான். நீங்க யாரோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தாக்கா, புஷி ஆனந்த் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அது நீங்க அந்த அளவுக்கு எதுவும் தெரியாத ஞானம் இல்லாத ஆள் கிடையாது. ஒரு சிலர் மாந்திரிகத்தால யாரையும் மாந்திரிகத்தால இந்த உலகத்துல முடியாத ஒரு காரியமே கிடையாது. மாந்திரிகத்துல யாரையும் தன்னோட வசப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அந்த மாதிரிதான் நீங்க புஷி ஆனந்தோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க. இது தெரிஞ்சு நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்க. இல்ல இப்போ நம்ம கலைஞர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்ட தொண்டன் கூட அவரை வந்து ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அவரை போய் பார்க்கணும்னா நாளைக்கு அறிவாலயம் போனான்னா அடுத்தது அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தோட அங்கிருந்து வெளியூர்ல இருந்து கிளம்பி வரோம், அவரை வந்து சந்திச்சு போவான். அதே மாதிரிதான் மற்ற தலைவர்கள் இருந்தா. ஆனா இன்னைக்கு பல பேர் வந்து இப்ப அரசியலுக்கு வந்து ஜொலிக்க முடியாம போனதுக்கான, ஏன்னா அவங்கள சுத்தி ஒரு வட்டத்தை வச்சுப்பாங்க. இப்ப அதே நிலைமை உங்களை சுத்தி நீடிக்குது. மற்றவர்களோட 10ஓட 11 நீங்க ஆகிராம இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்துல, அதாவது இவர் சார்ந்து ஒரு சில அந்த பிடிமானம் கட்டுக்குள்ள இருக்கீங்க. அதுல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னாவே உங்களோட வெற்றிங்கிறது மிகப்பெரியதா இருக்கும். அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிஎம் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா, அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா கொஞ்சம் நீங்க மெனக்கிட வேண்டியது இருக்கும். கண்டிப்பா நீங்க கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துல கையில் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சியில் அமர்றதுக்கு உண்டான, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கு. சரி, கூட்டணின்னு பார்த்தாக்கா யாரு கூட நீங்க சேரலாம், யாரு கூட சேர்ந்தா உங்களுக்கான எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, செந்தமிழ் ஸ்ரீமான் அவர்கள் கூட. இப்ப அவரும் என்ன பேசுறாரு, தமிழ் தேசியம், தமிழ் மக்களோட அரசியலை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப நீங்களும் தமிழ் மக்களுக்காக தான் நீங்க வந்து, இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க நீ அரசியலை வந்து சம்பாதிக்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், லஞ்ச லாவணியத்துக்குலாம் நீங்க வரப்போற ஆள் கிடையாது. ஆல்ரெடி நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ண நோக்கத்தோட வரீங்க. அதே நோக்கத்தோட தான் செந்தமிழ் சீமான் அவர்கள் இருக்காரு. இப்போ இந்த விஷயத்துல 2 பேரும் ஒத்து போகக்கூடிய ஒரு மனது உடையவர்கள். நீங்க செந்தமிழ் சீமான் கூட இணைந்து 2026 தேர்தலை கணம் கண்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம், மறுமலர்ச்சியை கொடுக்கலாம். உங்களோட நோக்கம் என்ன? 2 பேரோட நோக்கம் என்ன? தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும். இதுல வந்து இப்ப பொதுவா ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இப்ப யார் முதல்வன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க 2 பேருமே முதல்வன் தான். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா 2026ல நீங்க உங்களோட ஒரு ஆதரவும் அனுசரணைந்தாக்கா கண்டிப்பா செந்தமிழ் சீமான் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரு. நீங்க ஒரு துணை முதல்வராக கூட அமையலாம். அடுத்து 2031ல அந்த காலகட்டத்துல நீங்க முதல்வராக உட்காருக்கு உண்டான ஒரு சில இருக்குன்னா, அது உங்க அண்ணனே அவர் செந்தமிழ் சீமானே உங்களுக்கு உறுதுணையா நிற்பாரு. 2 பேருமே ராமன் லட்சுமணன் மாதிரி நீங்க இங்க தமிழகத்துல ஒரு புரட்சி உண்டு பண்ணலாம். இதுதான் நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ இவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க. இப்ப நான் ஒரு மாந்திரீகத்துல இருக்கேன், என்னோட அடுத்த நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சா ஒரு மாந்திரிகம் நீங்க சொல்லுங்க, அடுத்த நிலைமைக்கு போலாம். இப்போ நம்ம அரசியல் தலைவர்களுக்கு பல பேருக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பரிகாரமாவோ இல்ல அவங்களோட வெற்றிக்காகவோ பல விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சொல்றோம். இப்ப அந்த விஷயத்துல இப்ப நடிகர் விஜய் அவர்களுக்கு இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, முதல்ல இந்த மாந்திரை கட்டுல இருந்து நீங்க வெளியே வரணும். அதுக்குண்டானது உங்கள் சார்ந்தோ இல்ல உங்க உறவினர்கள் நம்ம அணுகாங்கன்னா அதுக்குண்டான விடயத்தை நம்ம செஞ்சு தரலாம்.
சரி அது போக நீங்க அரசியல ஜெயிக்கணும், அடுத்த நிலைமைக்கு போனா நான் தொட்டா அந்த இப்போ சினிமால எப்படி நீங்க சொல்லி அடிச்சு நீங்க வெற்றி பெறீங்களோ அதே மாதிரி அரசியல்ல நான் வெற்றி பெறணும் அப்படின்னாக்க அதுக்கு உண்டான ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு பரிகாரத்தை நம்ம சொல்லலாம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தேவிப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டத்துல தேவிப்பட்டினம்ங்கிற ஒரு கடற்கரை ஏரியா இருக்கு. அங்க என்ன ஸ்பெஷல்னா ஸ்ரீராமச்சந்திரனே வந்து தன்னோட பிரம்ம விசுவாசத்தையும் அவரோட அந்த கர்ம வினையையும் போய்க் கொண்ட ஒரு இடம். அந்த கடலுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கு, நவபாசனங்களான நவ கிரகங்கள் இருக்கு. நீங்க அங்க போய் நீராடிட்டு அங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே உத்தரகோஷமங்கை அதுதான் சிவனுக்கான முதல் ஆலயம். அதாவது உலகிலேயே முதல் முதல் ஆலயம் என்னன்னா அந்த ஆலயம் தான் உத்தரகோஷமங்கை. நீங்க அங்க போய் என்னன்னா வந்து உங்களோட காலப்பதிங்க நீங்க அங்க போய் இறங்குனாவே உங்களுக்கான முக்தி கிடைக்கும், ஒரு ஞானம் கிடைக்கும், ஒரு வெற்றிக்கான அறிகுறி கிடைக்கும். அங்க போய் மங்களேஸ்வரர் அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்க ஒரு மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அங்கேயே உள்ள நிறைய விடயங்கள் இருக்கு. நீங்க இங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பல ஆச்சரியம் காத்திருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அங்கேயே உத்தரகோசமங்கையில பக்கத்துலயே வராகி இருக்கா. இப்ப வராகி எதுக்கு இங்க கொண்டு வரேன் அப்படின்னாக்கா வெற்றிக்கான தெய்வம் யாரு, அதி தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா வராகி. இன்னும் கொஞ்சம் வரலாறுக்கு உள்ள போனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தாக்கா ராஜராஜன் சோழன் காலத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா வராகி தான் வெற்றிக்கான அதி தேவதையா அவங்க, அவரோட குலதெய்வம் வேற இருந்தாலும் அவரோட அதி தேவதை யாருன்னு கேட்டாக்கா வராகி தான். வராகிங்கிறவ வந்து வெற்றிக்கானவ, மூர்க்கமானவ. இப்போ நீங்க பக்கத்துலயே உத்தரகோசமங்கல இங்க பாத்தீங்கன்னா சுயம்பு வராகி எங்க பக்கத்துல இருக்கா. அவளை போய் வழிபட சொல்லி என்னோட அரசியல் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் இங்க ஒரு வெற்றியாளனா ஜெயிக்கணும் ஜொலிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிட்டு நீங்க அங்கிருந்து வரலாம், உங்களோட வேலைகளை நீங்க தொடங்கலாம், நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். இப்போ இங்க சரி இவர் ஏதோ மத ரீதியா பேசுறாரு, இப்ப அவரை பத்திரிக்கைக்கு நீங்க எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டவருங்கிறது எனக்கு தெரியும். பொதுவா பாக்குறவங்களுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி வந்து இவரை இந்து மதம் சார்ந்து பேசிட்டு இருக்காருன்ட்டு. சரி ஓகே, உங்களோட இதுக்கே வருவான். உங்க அப்பாவோட ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சுத்தி இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் அங்க பாத்தீங்கன்னா ஓரியூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க பார்த்தாக்க என்ன ஒரு விஷயம்னா உங்க அப்பாட்ட நீங்க அதை கேட்கலாம். உங்க அப்பாவும் உங்க அம்மா நீங்க எல்லாரும் அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னாக்கா ஓரியூர்ல அருளானந்தர் ஆலயம்ன்ற இங்க ஒரு இடம் இருக்கு. இது வந்து உங்கள் மத ரீதியா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் உங்களுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு ஏணிப்படியாகவும் இந்த இடம் இருக்கு. இங்க போய் நீங்க வழிபாடு செஞ்சு இதையும் ஒரே நாள்ல நீங்க அங்க முடிச்சுட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு வந்து உங்களோட அரசியல் பயணத்தை தொடங்க. உங்களை யாராலையும் அடிச்சு இது பண்ணவே முடியாது. நீங்க விஜயகாந்த் மாதிரி ஒரு தேக்க நிலையை சந்திக்காம ஒரு பெரிய அளவுல வெற்றியை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல இது இருக்கும். இதை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில யாராலையும் உங்களோட வெற்றியை தடுக்க முடியும். இதுதான் உண்மை.